இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி இயக்கி சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், சம்யுதா விஸ்வநாதன், வினோத் கிஷன், விடிவி கணேஷ் உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவான படம் டபுள் ஆக்குபஞ்சி. இந்த படத்தை சி.எஸ். அருண்குமார், குஷ்புவின் ஆம்னி ஸ்டூடியோஸ் இணைந்து தயாரித்துள்ளது. சாம் சி.எஸ். படத்திற்கு இசையமைத்துள்ளார். படம் ஜூன் 12ஆம் தேதி வெளியாகி உள்ளது. படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். படத்தின் கதையை பொறுத்தவரையில் இறைவன் அருளால் பிறக்கும் குழந்தை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெண்ணாகவும் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை ஆணாகவும் மாறும் தன்மை கொண்டதாக உள்ளது. ஆனால் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. ஒருவர் எதிர்கொள்வது இன்னொருவரின் நினைவிலேயே இருக்காது. இருவருக்கும் உடல் மட்டும் தான் பொதுவானது என்பதை விட இதயம் மட்டும் தான் பொதுவானது. இப்படி இருக்கையில் இருவருக்கும் பொதுவாக ரஜினி என்று பெயர் வைக்கிறார்கள். இருவருக்கும் ஒருவரை ஒருவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருவரும் வளரும் வரை அவர்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இருவரும் வேலைக்குச் சென்ற பின்னர் இவர்கள் குறித்து ஒரு சிலருக்கு தெரிய வருகிறது. அதேபோல் இருவருக்கும் ஏற்படும் காதலுக்கும் இவர்கள் மாறுவது பிரச்சனையாகிறது. மேலும் வில்லனுக்கும் தெரிந்துவிடுகிறது. அதன் பின்னர் என்ன ஆனது என்பதுதான் மீதிக்கதை. படத்தின் கதை ஒரு ஜனரஞ்சகமான படத்திற்கு ஏற்ற வித்தியாசமான கதைதான். மேலும் ஜனரஞ்சகமான படம் என்றால் அரைத்த மாவைத்தான் மீண்டும் அரைப்பார்கள் என்ற புள்ளியில் இருந்து மொத்தமாக மாறுபட்டு இந்த கதையை அமைத்து ஒரு நேர்த்தியான படத்தை கொடுத்துள்ளார்கள். அதற்காகவே தனி பாராட்டுகள். அதேபோல் ரஜினி என்ற 2 கதாபாத்திரங்கள் தான் படத்தின் பலமே. அதனை போதுமான அளவுக்கு நேர்த்தியாக வடிவமைத்து எங்கேஜ் செய்துள்ளார் இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி. அதிலும் ஆண் ரஜினியின் கதாபாத்திர வடிவமைப்பும் காட்சிகளும் அப்ளாஸ்களை அள்ளும் அளவுக்கான நடிப்பை சந்தோஷ் வெளிப்படுத்தி உள்ளார். ஒரு ரக சாக்லேட் பாயாக கலக்குகிறார். படத்திற்கு மற்றொரு பலம் என்றால் அது டயலாக்குகள் தான். நிதானமாகவும் நிறைவாகவும் நகரும் காட்சிகளுக்கு படத்தின் வசனங்கள் வலு சேர்க்கிறது. பக்ஸ் பகவதி பெருமாள் தான் வில்லன் என்றாலும் அவருக்கு பெரிய அளவில் வேலை இல்லை. கதையில் வில்லனுக்கும் பெரிய போர்ஷன் இல்லை. ஆனாலும் அவர் வருகிற காட்சிகளும் நன்றாகவே உள்ளது. இன்னொரு ரஜினி எல்லாம் கிடையவே கிடையாது, ஒரே ரஜினிதான் என்று கூறும் காட்சி அப்ளாஸ். படத்தில் ரொமான்டிக் காட்சிகள் நன்றாகவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண் ரஜினியும் பெண் ரஜினியும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள போன் பயன்படுத்தும் டெக்னிக் சிறப்பு. 2ஆம் பாதியில் வரும் ஒரு டூயட் பாடலுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிட காட்சியை நேர்த்தியாக படமாக்கி உள்ளார் ஒளிப்பதிவாளர் சாந்தகுமார். படத்தின் காட்சிகளை தொந்தரவு செய்யாமல் அழகாக எலிவேட் செய்யும் அளவுக்கு இசையை கொடுத்துள்ளார் சாம்சி. ஒரு வித்தியாசமான கதை மற்றும் திரைக்கதையில் ஒரு ஜனரஞ்சகமான படத்தை தமிழில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேப்பா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இந்த டபுள் ஆக்குபஞ்சி. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போன்ற கிளைமாக்ஸ், அடுத்த பாகத்துக்கு லீட் என ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் டிராமாவாக உள்ளது இந்த டபுள் ஆக்குபஞ்சி. படத்தின் கதைப்படி சில காட்சிகளில் லாஜிக் இடிக்குதே என்று தோன்றலாம். லாஜிக் பார்த்தால் இந்த படமே கிடையாது. 15 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து வரும் போஸ் வெங்கட், வினோதினி தம்பதிக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு பின்னால் ஒரு விசித்திரமான அதிர்ச்சி இருக்கிறது. அந்த குழந்தை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஆணாகவும் மாலை 6 மணிக்கு மேல் மறுநாள் காலை 6 மணி வரை பெண்ணாகவும் மாறுகிறது. இந்த ரகசியத்தை தெரிந்து அதிர்ச்சியடையும் பெற்றோர், சமூகம் இதை எப்படி ஏற்கும் என பயந்து யாருக்கும் தெரியாமல் அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளேயே வைத்து நல்லபடியாக வளர்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டும்போது எதிர்பாராத ஒரு விபத்தில் போஸ் வெங்கட்டும் வினோதினியும் உயிரிழக்கிறார்கள். பெற்றோர் இறந்த பிறகு தனித்து விடப்படும் அந்த பிள்ளைக்கு தன் உடம்பில் இருக்கும் விசித்திரமான பகல் ஆண் இரவு பெண் ரகசியம் தெரிந்ததா இல்லையா, இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதுதான் இந்த டபுள் ஆக்குபஞ்சி படத்தின் கதை. இந்த வித்தியாசமான ரோலில் பகல் நேரத்து நாயகனாக சந்தோஷ் நடித்துள்ளார். ஆண்மைக்கும் பெண்மைக்கும் இடைப்பட்ட அந்த சிக்கலான உணர்வுகளையும் சவால்களையும் அவர் தனது அட்டகாசமான நடிப்பின் மூலம் கச்சிதமாக வெளிப்படுத்தியுள்ளார். அதேபோல இரவு நேரத்து நாயகியாக வரும் ரேஷ்மாவும் தனது கதாபாத்திரத்தின் கணத்தை உணர்ந்து மிக நேர்த்தியான மற்றும் எமோஷனலான நடிப்பை கொடுத்துள்ளார். போஸ் வெங்கட் மற்றும் வினோதினி தம்பதியின் யதார்த்தமான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்துள்ளது. வித்தியாசமான கதையம்சம் கொண்ட சிறு பட்ஜெட் படமாக இருந்தாலும் முதல் நாளிலேயே இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல தொடக்கத்தை பெற்றுள்ளது. சாக்னல் தகவலின்படி படத்தின் 73 காட்சிகள் ஓடிய இந்த படம் முதல் நாளில் 9 லட்சத்தை வசூலித்துள்ளது. படத்திற்கு பாசிட்டிவ் கமெண்ட்டுகள் வந்து கொண்டிருப்பதால் இந்த வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டபுள் ஆக்குபஞ்சி திரைப்படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறார்கள்.